தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் ஒரு விரல் புரட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது சிஏஏ சட்டம். அடுத்தது என்ன என்று பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக சிஏஏ என்ற குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் என்ன? அதாவது ஆங்கிலத்தில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என அழைப்பார்கள். இதையே சுருக்கி சிஏஏ என்று அழைக்கிறோம். சரி, இந்த சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவுடைய அண்டை நாடுகள் மொத்தம் 7 நாடுகள் இருக்கு. கடல் ரீதியாக நமக்கு எல்லை இருப்பது இலங்கையோடு, அது 8வது நாடு. இந்த 8 நாடுகளில் 3 நாடுகளை மட்டும் தேர்வு செய்து, அதாவது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த 3 நாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள், கிறிஸ்துவர்கள் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பாக இந்தியா வந்திருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இந்த சட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த சட்டத்தை விமர்சிப்பவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு 7 அண்டை நாடுகள், கடல் ரீதியாக இலங்கை ஒரு அண்டை நாடு, 8 அண்டை நாடு இருக்கும் பொழுது வெறும் 3 அண்டை நாடுகள் மட்டும் தேர்வு செய்தது ஏன் என்ற கேள்வி எழுப்பி, இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமிய நாடுகள், மற்றவையெல்லாம் வெவ்வேறு மதத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். எனவே இஸ்லாமியர்கள், அதாவது இஸ்லாமிய நாடுகளை மட்டுமே தேர்வு செய்து அங்கிருந்து துன்புறுத்தப்பட்டு வரும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள், அவர்களுக்கு மட்டும் குடியுரிமை என்று இது மிகவும் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது என்று இதை விமர்சிப்பவர் சொல்கிறார்கள். சரி, இதில் விடுபட்டவர்கள் யார் என்று பார்த்தால், இந்த 3 நாடுகளிலிருந்தே துன்புறுத்தப்பட்ட மக்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் விடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள், அதாவது பாகிஸ்தானில் அகமதியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சர்வதேச அமைப்பு தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. இதை இந்த சட்டத்தை விமர்சிப்பவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதே போல ஆப்கானிஸ்தானில் ஹாசராஸ் என்ற பிரிவு இஸ்லாமியர்கள் அங்கே துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இந்தியாவிற்கு வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாதா, அவர்கள் விடுபட்டது ஏன் என்ற கேள்வியை முன்வைத்து, இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று சொல்வது ஏற்கத்தக்கதல்ல. சில நாடுகளில் சம்பந்தப்பட்டவர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இரண்டாவது, இலங்கை தமிழர்கள், இலங்கையிலிருந்து வந்த தமிழ் மக்களை பற்றி இந்த சட்டம் ஒன்றுமே பேசவில்லையே, அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதை பற்றி என்று விமர்சனம். திபெத் நாடு, இந்தியாவுடைய அண்டை நாடு, அங்கிருந்து பௌத்தர்கள் அங்கிருந்து துன்புறுத்தப்பட்டு சிலர் இந்தியாவிற்கு வந்திருக்கார்கள், அவர்களை பற்றி பேசவில்லையே. மியான்மரில் ரோஹிங்கா இன மக்கள் இருக்காங்க, அவர்களை பற்றி பேசவில்லையே என்று இதை விமர்சிப்பவர்கள் சொல்கிறார்கள். சரி, மத்திய அரசு, அதாவது ஆளும் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஏஏ என்பது குடியுரிமை வழங்குவதற்கான சட்டமே தவிர குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் அல்ல அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சியினர் சொல்றாங்க. எனவே மக்கள் பயப்பட வேண்டாம் என்று. எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு அசாமை எடுத்துக்கோங்க. சிஏஏ என்ஆர்சியை தனியாக பார்க்கக்கூடாது, இரண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் சிக்கல் இருக்கிறதுன்னு சொல்லி எதிர்கட்சி சொல்லி அதுக்கு என்ன சொல்றாங்க, அசாமில் என்ஆர்சி எடுக்கப்பட்டது, அந்த என்ஆர்சியில் 19 லட்சம் மக்கள் விடுபட்டனர், அவங்களால தாங்கள் இந்திய குடிமகன்தான் என்ற ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை. நிறைய பேர் இந்தியாவில் தான் பல ஆண்டு காலமாக வசிக்கிறார்கள், போதிய டாக்குமெண்டேஷன் கிடையாது. அந்த 19 லட்சத்தில் சுமார் 12 பேர் இந்துக்கள். இப்படி ஒரு சிக்கல் அசாமில் வந்துவிட்டது என்ஆர்சியில். இதன் காரணமாகத்தான் சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது. சிஏஏ சட்டத்தை பொறுத்தவரை அசாமில் இப்பொழுது அப்ளை செய்தால் அந்த 12 லட்ச இந்துக்களுக்கும் சிஏஏ சட்டத்தின் மூலம் குடியுரிமை வழங்க வாய்ப்புள்ளது, இஸ்லாமியர்கள் மட்டும் விடுபட்டு விடுவார்கள் என்று எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கின்றன. அரசு இந்த வாதங்களை ஏற்கவில்லை. சரி, நிறைய சட்டமன்றத்தில், தமிழகம் உள்பட நிறைய சட்டமன்றத்தில் பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில், மாநிலங்களில் சட்டமன்றத்தில் சிஏவுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு சட்ட ரீதியாக கை கொடுக்கும் என்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுது மத்திய அரசு என்ன சொல்றாங்க, இது ஒரு மத்திய அரசினுடைய சட்டம், மாநில அரசுகளுக்கு இதில் முகாந்திரமே கிடையாது, எப்படி அது போன்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் போட முடியும்? தீர்மானம் வேண்டுமானால் அவர்கள் போட்டுக்கொள்ளலாம், ஆனால் அந்த தீர்மானத்தை நாங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசை நிர்பந்திக்க முடியாது. மத்திய அரசு வைத்ததுதான் சட்டம்
என்கின்றனர். முகாந்திரம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்று அதை விமர்சிக்கிறார்கள். சரி, சிஏஏவை ஆதரித்து வாக்களித்த மாநில கட்சிகள் எவை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதிகமாக விமர்சிக்கப்படுவது அதிமுக. ஏன் அப்படின்னா, அதிமுக ஒருவேளை சிஏஏ சட்டத்தை ஆதரிக்காமல் எதிர்த்து வாக்களித்திருந்தால் இன்று இந்தியாவில் சிஏஏ சட்டம் என்று ஒன்று இருந்திருக்காது என்று அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கின்றனர். மற்ற மாநில கட்சிகளும் இருக்காங்க. தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், பிஜு ஜனதாதளம், இது போன்ற கட்சிகளும் ஆதரித்து வாக்களித்தன. சரி, அமலுக்கு வந்துவிட்டது. அடுத்தது என்ன என்று கேட்டீர்களாயின், இனி பாதிக்கப்பட்டு இந்தியா வந்த மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும். இது அவங்க ஆன்லைனில் தான் பதிவு செய்யணும். பெருசாக அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த பணி ஆரம்பித்து விட்டது என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்து வருவது மக்கள் மனசு. நம் தமிழக அரசியலில் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஒரு முடிவெடுத்திருக்கார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டி போட மாட்டார்கள். மாறாக அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட் மக்கள் நீதி மையத்திற்கு திமுகவால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று மக்களிடம் சென்று கேட்டோம். அவர்களுடைய கருத்து உங்கள் பார்வைக்கு. இதுலேயும் அவருடைய தனித்தன்மையோட இண்டிவிஜுவலிட்டியோடு அவர் தொடர்ந்து அரசியல் பணியாற்றினார்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கமல் அண்ணனுடைய இந்த நிலைப்பாடு மக்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது அவருக்கு எல்லா தகுதி இருக்குது. அதனால் எதுனாலும் சேர்ந்து மக்களோட இணைஞ்சி செய்யலாம், பிரச்சனை இல்லை. அவரை பற்றி என்ன, அவருக்கு எல்லா இதுவும் இருக்கு, எல்லாருனாலும் அவர் செய்வார். அவர் யாருக்குள்ளே கட்சியில் இருந்துட்டு தானே வந்திருக்காரு. பலபடியும் கட்சியில் சேரும்போது இன்னும் மக்களுக்கு நல்ல மாதிரி செய்வார். இப்படியாவது கூட்டணி வச்சு அவர் கட்சியை வலுப்பேற்றுறதுக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் தனிச்சு தான் நின்று இருந்தார் இது வரைக்கும். இப்போ கூட்டணி வச்சுக்கிறாரு புதுசாக. அது கேட்டால் பாராளுமன்றத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக, சப்போர்ட்டுக்காக அப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. பார்க்கலாம் அவர் என்னதான் பண்ணுறாரு. போன முறையே எலெக்ஷனில் நின்று தோல்வி அடைஞ்சிட்டாரு. இப்போ தமிழகத்தில் பார்த்தா திமுக நல்ல கட்சியாக இருக்குது. அதனோட இணைந்து நம்ம போட்டியிடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்கிறாரு. பட் அவர் தனித்து நின்னா வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது. திமுகவோட இணைந்து செயல்பட்டுனா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. கமலஹாசன் பார்த்தீங்கன்னா தனி கட்சியாக போன சட்டமன்ற தேர்தல் அவர் கட்சி சார்பாக எல்லா தொகுதியிலும் போட்டிக்கிட்டாங்க. அதில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. இவருக்கு இப்போ தற்காலிகமாக ஒரு மேல் சபை எம்பி மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால இவர் அந்த சூழ்நிலையில ஆளுங்கட்சிக்கு திமுக கூட்டணி கட்சிங்கனால தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொள்வார். கேள்வியும் பதிலும் தற்பொழுது பார்த்து விடுவோம். கேள்வி என்ன, இந்தியாவில் மொத்தம் எத்தனை மக்களவை தொகுதிகள் உள்ளன என கேட்டிருந்தோம். சரியான பதில் 543. இதில் பாதிக்கு ஒன்று மேலே எடுத்தால் ஆட்சி செய்து விடலாம். இந்தியாவை 272 எடுத்தால் போதுமானது. அடுத்து வருவது பிரச்சார பீரங்கிகள். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை முடக்கியதுதான் அதிமுகவின் சாதனை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்கியது போல மத்திய பாஜக அரசு நாடகம் நடத்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து பிரதமர் மோடி வெறும் கையால் முழம் போடுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயலுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக அவர் பதவி விலகி இருக்கலாம் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு கருத்து தெரிவித்துள்ளார். அவருக்கு பிடிக்காத ஒன்றை செய்திருப்பார்கள் என்றும் அதனால் பதவி விலகியிருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கில் உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இதேபோன்று மீதமுள்ள அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளும் பொய் என்று நிரூபிக்கப்படும் என்றும் தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டார். பிரதமர் 30 தினங்கள் வந்தாலும் 300 தினங்கள் இங்கே தங்கினாலும் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார். தேர்தல் பத்திர விவரத்தை நாளைக்குள் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஜனநாயகத்தை நிலைநாட்டியுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகள் என்னென்ன என்பது ஓரிரு நாளில் தெரியவரும் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். தேர்தலுக்காக எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார்.
பிரதமர் தேர்தலுக்காக வேலை செய்யவில்லை, நாட்டின் வளர்ச்சிக்காக வேலை செய்வதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளும் சீரமைக்கப்பட்டிருப்பதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிவித்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இம்முறை பாஜக வெற்றி பெற மோடி பிரதமராக நன்கு உழைப்போம் என்று சரத்குமார் தெரிவித்தார். தேர்தல் பத்திர விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க வேண்டாம் என்று தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தன்னை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் தாமரை சின்னத்தில் போட்டியிட பாஜக வற்புறுத்துவது என்பது பொய்யான தகவல் என்றும் தெரிவித்தார். பாஜக தமாக தொகுதி பங்கீடு தொடர்பான உடன்பாடு இன்னும் சில நாட்களில் சுமூகமான முறையில் நடைபெறும் என்றும் ஜி கே வாசன் தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுகவின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜகவுக்கு கொடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்ட சின்னத்தில் நிற்க வேண்டுமென பாஜக போன்ற எந்த கட்சிகளும் தங்களை வற்புறுத்தவில்லை என்றும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கான 3 ஆண்டு சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர வாய்ப்பு உள்ளதா என்பதை பார்ப்போம். உயர்கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டிருந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கீழ் நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேல்முறையீடு செய்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் பொன்முடி மற்றும் விசாலாட்சியை குற்றவாளிகள் என கூறி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி, விசாலாட்சி ஆகியோர் மேல்முறையீடு செய்தனர். அந்த வழக்கில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனவே அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவது தவிர்க்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி பொன்முடி தனது எம்எல்ஏ பதவியையும் அமைச்சர் பதவியையும் இழந்தார். அவர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருந்த தொகுதியான திருக்கோவிலூரை சட்டசபை செயலகம் காலியானதாக அறிவித்து இடைத்தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அறிவிப்பாணை அனுப்பி வைத்தது. இந்நிலையில் இருவரையும் குற்றவாளிகள் என்று அறிவித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பின்படி தற்போது பொன்முடி குற்றவாளி இல்லை என்றும், எனவே அவர் எம்எல்ஏ பதவியில் நீடிக்க சட்டப்படி தடை இல்லை என்றும் கூறப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புடன் சட்டசபை செயலகத்தை பொன்முடி நாடலாம் என்றும், திருக்கோவிலூர் தொகுதியை காலியானதாக அறிவித்த அறிவிப்பாணையை ரத்து செய்யும்படி அவர் கோரலாம் என்றும் சட்டசபை செயலகம் விளக்கம் அளித்துள்ளது. கீழமை நீதிமன்ற உத்தரவினால் எம்பி பதவியில் இருந்து ராகுல் காந்தி தகுதி இழப்பு செய்யப்பட்டு பின்னர் அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவர் எம்பி பதவியை பெற்றார். அதேபோல் திருக்கோவிலூர் தொகுதி தொடர்பான அறிவிப்பாணை ரத்து செய்யப்படும் நிலையில் பொன்முடிக்கும் மீண்டும் எம்எல்ஏ பதவி கிடைக்கும் என்று தெரிகிறது. இதனிடையே உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு தலைமைச் செயலகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் சட்டசபை செயலாளர் சீனிவாசன் மற்றும் உயர் அலுவலர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினார். சட்டத்துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தப்பட்டது. தென்னிந்திய செய்திகளை பார்ப்போம். காவிரியில் இருந்து தற்போது தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். KRS அணையிலிருந்து பெங்களூருவிற்குத்தான் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் அண்டை மாநிலத்திற்கு அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பதாக கூறி பாஜக அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கேரளாவில் மாற்றுக் கட்சியினரை இழுக்கும் பாஜகவின் முயற்சி பயன் தராது என்று காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் கருத்து தெரிவித்துள்ளன. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக மற்ற கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களை தங்கள் பக்கம் பாஜக இழுப்பதாகவும் அது பலனளிக்காது என்றும் தெரிவித்துள்ளது. வட இந்திய செய்திகளின் தொகுப்புகளுடன் தந்தி டிவியின் ஒரு விரல் புரட்சி நிகழ்ச்சி இன்று நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 10:30 மணிக்கு. நன்றி, வணக்கம். குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பின் தற்போது இது நடைமுறைக்கு வந்துள்ளது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மத துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்த சீக்கியர்கள், ஜெயின், பாரசீகம், இந்து உள்ளிட்ட மதத்தவருக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வகை செய்கிறது.
மத்திய பாஜக அரசின் ஆட்சியில் நிறைவேற்றப்படும் வளர்ச்சி திட்டங்களை பார்த்து காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் தூக்கத்தை தொலைத்து விட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். நாட்டில் மிக வேகமாக நடைபெற்று வரும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியாவை உருவாக்கும் என்று குறிப்பிட்டார். பிரதமர் மோடியின் நன்கொடை வியாபாரம் அம்பலமாகி இருப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்தார். தேர்தல் நன்கொடை பத்திரம் தொடர்பான உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து கருத்து தெரிவித்த ராகுல் காந்தி, இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய ஊழலை தேர்தல் பத்திர விவரங்கள் நிரூபிக்க உள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமர் மோடிக்கு தைரியம் இருந்தால் அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று பேசிய தலைவரை கட்சியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். அரசியல் சட்டத்தை பாஜக முழுமையாக ஏற்கவில்லை என்று தெரிவித்தார். ஒருபுறம் அரசியல் அமைப்பு மாற்றப்படாது என பிரதமர் கூறுவதாகவும், மறுபுறம் அரசியல் அமைப்பு மாற்ற 3/2 பெரும்பான்மை தேவை என்று அக்கட்சி எம்பிகள் பேசுவதாகவும் குறிப்பிட்டார். வரும் மக்களவைத் தேர்தலில் பஞ்சாபில் உள்ள 13 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி வெற்றி பெற வேண்டும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் 8000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானை மத்திய அரசும் பஞ்சாப் ஆளுநரும் தினமும் தொந்தரவு செய்து வருவதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.